இங்கண்ணா சின்ன பாம்பு. அப்பா யாருன்னே தெரியல. எல்லாம் புதுசு புதுசாக விளையாண்டு உட்காராங்க.
afternoon to everybody. Anybody having doubts in the morning section, please ask. Anybody having doubts in the morning section, please ask. Hello? Anybody having morning section, please ask. Okay, let's start. Now we are going to see next object, that is rectangle. Palamurugan, come to the line. Rectangle பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த பாத்துங்க. Rectangle is a polyline type of segment. அதோட அட்வான்டேஜஸ் என்ன டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். போயிட்டே இருக்கலாம். ஹலோ, எஸ் சார். பாலமுருகனா? யாரு பாலமுருகனா? எஸ் சார். ஓகே, ரெக்டாங்கிள் என்ன டைப் ஆப்ஜெக்ட், அதோட அட்வான்டேஜஸ் என்ன டக்குன்னு சொல்லுங்க. தெரிஞ்சது சொல்லுங்க, தப்பா தெரியலன்னா சொல்லுங்க, பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். தெரியல. நாங்க தெரியல. ஓகே, நான் சொல்லிடுறேங்க. ரெக்டாங்கிள் இஸ் எ பாலிலைன் டைப் செக்மெண்ட்ஸ். இப்போ லைன்ல பாத்தீங்கன்னா வரைஞ்சீங்கன்னா சில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில நெகட்டிவ் ஃபீச்சர்ஸ் உண்டு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதே ரெக்டாங்கிள் தான் இப்போ நான் வரைஞ்சிட்டு இருக்கிறது. பட் இதுல டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா லைன் பேசிஸ்ல இல்லை இண்டிவிஜுவல் செலெக்ஷன்ல வரைக்கும் செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ்ல வந்து நிறைய சிக்கல்கள் வரும். நம்ம பெரிய ஸ்கீமேட்டிக்ல வரையும் பொழுது இதுக்கு ஆல்டர்னேட்டா வரக்கூடிய ஆட்டோடெஸ்க் ப்ரொவைட் பண்ணியிருக்க எலிமெண்ட் தான் பாலிலைன். பாலிலைன்ங்கிறது என்னன்னா இண்டிவிஜுவலா, அதாவது குரூப்பா செலக்ட் ஆகும். எத்தனை ஆப்ஜெக்ட் போட்டிருந்தாலும் குரூப்பா செலக்ட் ஆயிடும். பேஸ் மாடிஃபையர்ஸ் இருக்கும். பேஸ் மாடிஃபையர்ஸ் வில் பி தேர். இது என்ன பண்ண போறோம்னா அதுல வந்து ரெக்டாங்கிள், சர்க்கிள், நம்ம சர்க்கிளே பாலிலைன் செட் லைன் டைப் செக்மெண்ட் தான் அது. ரெக்டாங்கிள், சர்க்கிள், அப்புறம் பாலிகன், பாலிலைன், 3D பாலிலைன், திஸ் ஆர் ஆல் தி செக்மெண்ட்ஸ். இது இங்க இருக்கு பாருங்க. சர்க்கிள், ரெக்டாங்கிள், பாலிகன், பாலிலைன், 3D பாலிலைன், திஸ் ஆர் ஆல் பாலிலைன் டைப் செக்மெண்ட்ஸ் னு சொல்வோம். சர்க்கிள் ஏற்கனவே காலையிலே சொல்லிட்டேன். ரெக்டாங்கிள் பார்க்க போறோம். இப்ப லைன் வரையும் போது நம்ம 4 கார்னர் வச்சு வரைஞ்சோமா, ரெக்டாங்கிள் காரிசி. அப்படி இல்லைன்னா இங்க இருக்கு பாருங்க அதோட ஐகான். அப்படி இல்லைன்னா ஹோம்ல இதே ஐகான் இருக்கும். ஐகானிக் மனோஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். இதுல இருந்து ஆப்போசிட் டயகனல் டைரக்டா வரைஞ்சாலே போதும். இது மாதிரி ஒரு பேஸ் கார்னர், ஒரு ஆப்போசிட் கார்னர். இது மாதிரி அது எந்த சைடுல வேணாலும் இருக்கலாம். இது மாதிரி ஆப்போசிட்டா 4 குவாட்ரண்ட்டுக்கும் வரையலாம்.
அப்படி இல்லையா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கார்னர் 15,20 வந்திருக்கு பாருங்க @ மெத்தட் மாத்திருக்கேன் லெங்த் 40 விட்த் 20 அந்த பேஸ் பாயிண்ட்ல இருந்து லெங்த் 40 விட்த் 20 பாருங்க வந்திருக்கா அப்படி இல்லையா ஒரு பேஸ் கார்னர் பிடிச்சிட்டு டயகனல் லெங்த் கொடுத்துருங்க ஆங்கிள் வச்சு இப்போ வந்து கிராஸ் டயகனல் லெங்த் தட் இஸ் டயகனல் லெங்த் என்னன்னா 100 mm along the direction of 30 degrees 30 டிகிரி இதுல வந்து 100 mm லெங்க்ல இருக்கு கொடுக்க சொல்லியிருக்கா பாருங்க இது மாதிரி கிரியேட் பண்ணலாம் இது சிம்பிளா வந்து உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா ஒரு பேஸ் கார்னர் பிடிங்க ஆப்போசிட் டயகனல் கார்னர் பிடிங்க இதுல வந்து நீங்க லெங்த் அண்ட் விட்த் எந்த மெத்தட்ல காலையில சொல்லி கொடுத்த அப்சல்யூட் மெத்தட்ஸ்ல எந்த மெத்தட்ல வேணாலும் நீங்க தரலாம் அப்சல்யூட் ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர் போலார் எது வேணாலும் தரலாம் இப்ப நம்ம லைன்ல வந்தீங்கன்னா 4 இதுல வந்து இது ஒரு பிளஸ் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் ஒரே பாயிண்ட் தான் கிளிக் பண்ற அந்த ஹோல் செக்மெண்ட் செலக்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் பை எடிட்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப ஈஸி இங்க ஒரு மிடில்ல ஒரு இது கொடுக்குது பாருங்க ஸ்ட்ரெச் பண்ண முடியும் இதான் மாடிஃபையர்ஸ் நான் சொன்னது நார்மலா இதெல்லாம் லைன்ல வச்சீங்கன்னா வராது அண்ட் தென் இதுலயே வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க ஒரு ஆர்க் இது மாதிரி நம்ம ஷேப்பை டிஃபார்ம் பண்ண முடியும் ஷேப்ஸ் நார்மல் ஷேப்ஸா வச்சுக்காம ஷேப்பை டிஃபார்ம் பண்ண முடியும் இதான் பால் லைன் லைன் டைப் செக்மெண்ட்ஸோட அட்வான்டேஜ் இது மாதிரி இது வந்து நார்மல் ரெக்டாங்கிளை பொறுத்தவரையில ஒரு பேஸ் கார்னர் ஆப்போசிட் கார்னர் இதுல ரெக்டாங்கிள் இஸ் ஸ்பெஷல் டூல்ஸ்னு கூட சொல்லலாம் இருக்கிறதுல 2D 3Dல வரக்கூடிய ஸ்பெஷல் டூல்ஸ்ல ரெக்டாங்கிள் ஒன்று என்னன்னா இப்ப ரெக்டாங்கிளோட பேஸ் கார்னர் நான் பிடிச்சிட்டேன் தெளிவா நோட்ஸ் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம் இல்ல வீடியோஸ் வேணாலும் அனுப்பி வைக்கிறேன் பேஸ் கார்னர் பிடிச்சிட்டேன் கீழே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்க ஆப்போசிட் கார்னருக்கு பதிலா என்னது ஏரியா டைமென்ஷன் ரொட்டேஷன் ஏரியாங்கிறது என்னன்னா டைமென்ஷன்ஸ் பார்ப்போம் ரெக்டாங்குலர் டைமென்ஷன்ஸ் என்ன யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் ரெக்டாங்குலரோட டைமென்ஷன்ஸ் என்ன 60 ஜெனரலா சொல்லுங்க லெங்த் எல்லாம் சொல்ல வேண்டாம் ஜெனரலா சொல்லுங்க என்னென்ன பாராமீட்டர்ஸ் இருக்கும் பேஸ் ஹைட் விட்த் அண்ட் ஹைட் லெங்த் அண்ட் விட்த்னு சொல்லலாம் லெங்த் விட்த் ஹைட் 3 பாராமீட்டர்ஸ் இருக்கும் இப்போ அது என்ன செய்யலாம் டைமென்ஷனுக்கு டேன்னு கொடுங்க லெங்த் கேட்கும் தேவையான லெங்த் கொடுத்துங்க விட்த் கொடுங்க அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அது ரெஃபரன்ஸா நம்மளுக்கு நிற்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் எந்த பாயிண்ட் அது நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேஸ் பாயிண்ட் பிடிச்ச பாயிண்ட் ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டைமென்ஷன்ஸ் தேவையான டைமென்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் 4 ஒரு வரிசையா இதுல எந்த குவாட்ரண்ட் வேணாலும் நம்ம ஆப்போசிட்ல எடுக்கலாம் இது ஸ்பெஷல் மெத்தட் நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டு எந்த பாயிண்ட் ஆப்போசிட் எனக்கு வேணும் அது மாதிரி எடுத்துக்கிறதுக்கு இது உண்டு இதுல அடுத்த மெத்தட் என்னன்னா ஏரியா எனக்கு தேவையானது ஏரியா பாராமீட்டர் எனக்கு தெரியும் இவ்வளவு ஏரியாக்குள்ளார எனக்கு தான் வேணும் அடுத்தது லெங்த் இல்ல விட்த் எனக்கு ஏதாவது ஒண்ணுதான் தெரியும் இன்னொன்னு அதை வச்சு நான் எடுக்கணும் இப்ப என்ன செய்யலாம்னா லெங்க்த்னு சொல்லிட்டு இருக்கேன் லெங்க்த்துக்கு அப்படியே என்டர் கொடுக்கணும் லெங்க்த் ஏற்கனவே 30 இருக்கு இப்போ ஒரு 70 வைக்கிறேன் அப்ப மொத்தம் என்ன முதல்ல என்ன கொடுத்துருக்கோம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க டக்குன்னு ஏரியா கொடுத்துருக்கோமா 4500 ஏரியா கொடுத்துருக்கோம் 4500 அவைலபிள் நம்மளுக்கு லெங்த் விட்த்ல ஒண்ணு தெரியும் லெங்த் தெரியும் ஸோ லெங்த் 70ன்னு சொல்லிட்டேன் 4500 டிவைடட் பை 70 ரிமைனிங் வரக்கூடிய லெங்த்தை வந்து விட்த்துக்கு அதை எடுத்துக்கும் பாருங்க இப்ப
அது என்ன வெட்டு எடுத்திருக்குன்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏரியாக்குள்ளார வாங்க. 4200 அதே வச்சுட்டு வெட்டுக்குள்ளா இருப்பாங்க. இப்போ டபிள்யூ கொடுத்தீங்கன்னா வெட்டு வந்துடும். எவ்வளோ எடுத்திருக்கு பாருங்க. கால்குலேட் பண்ணுதா? அந்த வேல்யூ நான் செஞ்சேனா? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. வேல்யூ நான் செஞ்சேனா? கிடையாது. நான் அதே எடுத்துக்கும். இப்போ வந்து இங்க விட்த் 65 இருக்கு. இப்போ நான் 15 கொடுக்குறேன் பாருங்க. இப்போ அதே 4500க்கு வேல்யூ மாறி வரும் பாருங்க. லெங்த் மாறிடுச்சு. ஸோ 4500 divided by 50. 90 mm is considered as the length. இது ஆப்போசிட்டா? இது வந்து ஸ்பெஷல், அதான் சொன்ன ஸ்பெஷல் செக்மெண்ட்ஸ் சொன்னேன். அதே மாதிரி சில நேரங்கள்ல ரெக்டாங்கிள் வந்து கிராஸ் லெங்க்ல போடுவீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? யாராவது ஒருத்தர் ஐடியா சொல்லுங்க டக்குன்னு. கிராஸ் லெங்த் டக்குன்னு ஐடியா சொல்லுங்க. யாருக்கு ஐடியா தெரியலையா? ரெக்டாங்கிள் பிடிக்கிறேன் பாருங்க. பேஸ் பாயிண்ட் இருக்கு. கடைசி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க பாருங்க, ரொட்டேஷன். என்ன ஆங்கிளுக்கு வேணும்? இப்போ எனக்கு 15 டிகிரியில வேணும் பாருங்க. ரெக்டாங்கிள் வில் ஸ்கிட் டு 15 டிகிரி. முதல்ல 0ல இருந்துச்சு, இப்போ 15 டிகிரிக்கு மாறிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு அப்புறம் வரையக்கூடிய ரெக்டாங்கிள் எல்லாமே அந்த ஸ்பெசிஃபைட் ஆங்கிள் தான் இருக்கும், மாறாது. இப்போ எனக்கு பழைய ஆங்கிளுக்கு வேணும், ரொட்டேஷன் போயிடுங்க, 0 கொடுங்க, நார்மலா வந்துடுது. இந்த ரொட்டேஷன் ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா 0ல இருக்கும். டு எனி ஆங்கிள் வி கேன் ஷிஃப்ட் டு எனி ஆங்கிள். எந்த ஆங்கிள் வேணாலும் 0 to 360 எந்த ஆங்கிள் வேணாலும் நம்ம ஸ்கிட் பண்ணி எடுக்கலாம். புரிஞ்சுதுடா? அடுத்தது முன்னாடி ரெக்டாங்கிளுக்கு உள்ளார போறதுக்கு முன்னாடி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஃபில்லட், சாம்பர், திக்னஸ், விட்த், எலிவேஷன். இதுல வந்து ஃபில்லட்னா என்னன்னா, இப்போ வந்து ஷார்ப் எட்ஜா இருக்கா ரெக்டாங்கிள்லாம், எனக்கு ஷார்ப்பா வேண்டாம் எட்ஜஸ், அதுக்கு பதிலா என்ன செய்ய போறேன் பாருங்க. ரெக்டாங்கிள் என்ன ஆகுது? ஹலோ, என்ன ஆகுது? கர்வ்ட் எட்ஜா இருக்கா? கர்வ்ட் எட்ஜா வந்துருச்சு பாருங்க. ஃபில்லட்னா ரேடியஸோட வரும். நார்மல் ரெக்டாங்கிள் போட்டீங்கன்னா ஷார்ப் எட்ஜ், அதான் வித்தியாசம். ஃபில்லட் உங்களுக்கு எவ்வளவு ஃபில்லட் வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கலாம். ஆர்இசி ஃபில்லட் இப்போ எவ்வளவு வேணுமோ, இப்போ 10 வேணும், வெளியில இருந்து வருது பாருங்க, இது மாதிரி கூட ரெடி பண்ணலாம். நான் முதல்ல வந்து ரெக்டாங்கிள்குள்ளார் செய்யும் போது அதோட ஷார்ப் எட்ஜ் எப்படி வருங்கிறது காட்டினேன். இப்போ இது மாதிரியும் பண்ணிக்கலாம். அடுத்தது சாம்பர், கிராஸ் லைன் எடுக்கிறது. இதுல வந்து அதே 10 ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன். இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ரெக்டாங்கிள் எட்ஜஸ் பிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எட்ஜ், ஆப்போசிட் எட்ஜ் பாருங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்கு. கொடுத்துட்டு 2 பாயிண்ட்டை பிடிக்கணும். அந்த எட்ஜ் டு நம்ம ரெக்டாங்கிள் எட்ஜ் பாருங்க எவ்வளவு இருக்கு, கீழே எவ்வளவு இருந்திருக்கு? 10 mm இருக்கா? இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜை பாருங்க. இப்ப 10 mm இருக்கு, ஷார்ப்பா பிடிச்சு எடுக்கிறேங்க. என்ன எத்தனை mm இருக்கு? 10 mm. இந்த இங்கேருந்து 10 mm, அங்கேருந்து 10 mm எடுத்து அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு எட்ஜா லைனை கனெக்ட் பண்ணியிருக்கும். இது வந்து சேம்பர்னு சொல்றது. இது ரெக்டாங்கிள்குள்ளே ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. இது வெளியில எடுத்து வச்சோம்னா தனியா தெரியும் பாருங்க. 4 எட்ஜஸையும் பாருங்க சாம்பரிங் ஆயிருக்கு பாருங்க. திஸ் கால்ஸ் சாம்பரிங் எட்ஜ்.
சாம்பரிங்ல அடுத்த ஆப்ஷன் என்னன்னா டிஸ்டன்ஸ் வேரி பண்ணி காட்டலாம். ஒன்னு 20 இன்னொன்னு 15 ஆகும். ஸோ அதே ஆப்ஜெக்ட் அதே எண்ட் பாயிண்ட்ஸ் பட் ஷேப்பை பாருங்க. இங்கேருந்து இப்ப டிஸ்டன்ஸ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு பாருங்க, 15 இருக்கா? ஒய்ல பாருங்க கொடுக்கும் பாருங்க. அது அதே மாதிரி எக்ஸ்ல பாருங்க இப்ப அது 20. ஸோ இங்க வரும்போது இது 15 இது 20 மாறிடும். இது மாதிரி வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்கும். இது வெளியே எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆப்போசிட் டயகனல்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஆப்போசிட் எட்ஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா தெரியும். புரிஞ்சுதா? யாராவது ஒருத்தர் பேசுங்கப்பா. அஸ்வின் வரல எனக்கு. அஸ்வினுக்கு என்னாச்சு? பாலமுருகன் பாலமுருகன் பாலமுருகனும் காணோம். 2 பேர் தான் பேசுவீங்க, 2 பேருமே காணோம். சரி ஓகே பாத்துங்க. மெயினா கேட்டது பாலமுருகன். பாலமுருகனை காணோம் இன்னைக்கு இப்ப இந்த செஷன்ல. ஓகே பாத்துங்க. பாலமுருகனே அஸ்வினே கொஞ்சம் கனெக்ஷன்ல வர சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரெக்டாங்கிள் ஸ்பெஷல் செக்மெண்ட்ஸ் சொல்றது லயன் வெயிட். இப்ப சாம்பர் 0 பண்ணிடுறேன். அண்ட் தென் வித் நான் வந்துட்டு வித்து பாத்தீங்கன்னா லைன் திக்னஸ் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கேபிள் மொத்தமா கொடுக்கணும், இல்லை கொஞ்சம் லைனை மொத்தமா காட்டணும், அதை யூஸ் பண்ணிங்க. இப்போ 0.25 வைக்கிற பாருங்க. இருக்கக்கூடிய ஏற்கனவே ரெக்டாங்கிள் இருக்கக்கூடிய பாயிண்ட்ல அதை ஸ்கெட்ச் பண்ணுங்க. இப்போ தெரியுதா? ஹலோ, இப்போ தெரியுது பாருங்க. அந்த லைன் திக்னஸ் எவ்வளவு வெட்டு வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம் நம்ம டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து 1. ஸோ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த லைன் திக்னஸ்ல எனக்கு எலிமெண்ட் வேணும். அப்போ அது மாதிரி கிரியேட் பண்றதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணுங்க. வித் 0 பண்றேன். அடுத்தது ரெக்டாங்கிள் இன்னொரு முக்கியமான இது என்னன்னா ஃபில்லட் தட் இஸ் திக்னஸ் எலிவேஷன். அதாவது ஹைட் ப்ராப்பர்ட்டி, இசட் ப்ராப்பர்ட்டி நார்மலா 2D ஆப்ஜெக்ட்ஸ்க்கு கிடையாது, இதுல மட்டும் உண்டு. இதுல வந்து 25 mm கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒரு ரெக்டாங்கிள் வரையறேன். பாக்கிறதுக்கு எப்படியே தெரியுது? பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு? நார்மலா தெரியுதா? நார்மலா இருக்கா? இப்ப பாருங்க, ஹோம்ல வச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கு. ஹைட்டோட வருதா? தட் இஸ் திக்னஸ். திக்னஸ்னா ஹைட்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 25 mm மேல இன்னொரு ஆப்ஜெக்ட உருவாக்க போறேன். அதே RSC-ல போயிட்டு எலிவேஷன்ல அந்த 25 mm கொடுத்துருவேன். ஸோ அந்த இடத்துல எலிவேஷன்ல கீழே இருந்து லிஃப்ட் பண்ணிருக்கோம். திக்னஸ் வந்து 10 கொடுக்குறேன். இப்ப அந்த ரெக்டாங்கிள்குள்ள இன்னொரு ரெக்டாங்கிள் போடுறேன் பாருங்க. பாருங்க இந்த 25 mm கீழே இருந்து ஸ்கிட் ஆகி மேல போகுது பாருங்க. இதுக்கு பேர் எலிவேஷன் சொல்றது. இது ரெண்டும் திக்னஸ் எலிவேஷன். திக்னஸ்ங்கிறது இசட் ஹைட், ஹைட் ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணும். எலிவேஷன்ங்கிறது அந்த ஹைட்டை வந்து லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். இது ரெண்டுமே 3Dயோட ப்ராப்பர்ட்டி. 2Dயோடது கிடையாது. ரெக்டாங்கிள் இஸ் த ஒன்லி எலிமெண்ட் டு ஆக்ட் அஸ் போத் 2D அண்ட் as well as 3D. 3Dயாவும் வரும் 2Dயாவும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாலிகன். பாலிகனை பொறுத்த வரையிலும் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இது எப்படி சொல்றது, பாலிஃபேசிங் செக்மெண்ட்ஸ். பாலிலைன் பேஸ்டு பாலிலைன் அடிப்படையில் மல்டிபிள் ஃபேஸ் லைக் ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஹெக்ஸகன், இது மாதிரி பென்டகன், இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல உருவாக்குறதுக்கு அது யூஸ் பண்ணலாம். மினிமம் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 3, மேக்ஸிமம் 1024 சைட்ஸ் வரையிலும் கொண்டு வரலாம். இப்போ நான் வந்து 3 வச்சுக்கிறேன். ட்ரையாங்கிள் வேணும். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் கொடுத்து என்டர் பண்ணனா என்ன கொஸ்டின் கேட்குது? சென்டர் ஆஃப் த பாலிகன் கேட்குது. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. என்ன இருக்கு?
எட்ஜ். இப்போ ஒரு சைடோட லெங்த் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா மிச்ச சைட்ஸ் அதே எடுத்துக்கும். இப்போ 6 சைடு கொடுக்குறோம், எட்ஜ் கொடுத்துருக்கா, ஒரு சைடோட லெங்த்தை மட்டும் நான் ஸ்பெஷலைசேஷன் கொடுத்தேன்னா மிச்ச சைட் லெங்த் அதோட ஆங்கிள் எல்லாமே சாஃப்ட்வேரே கால்குலேட் பண்ணிடும். நம்மள்ட்ட எதுவும் கேட்காது, சாஃப்ட்வேரே கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும். இதான் கான்செப்ட். இதே இது வந்து 12-15க்கெல்லாம் கூட போகலாம். போனா உங்களுக்கு கிட்டத்தட்ட சர்க்கிள் மாதிரி தான் அது பாருங்க, சர்க்குலர் பேட்டர்ன்ல வரும். இது வந்து எட்ஜ் மெத்தட். எட்ஜ் மெத்தட்னா ஒரு பக்கம் எட்ஜ் எடுத்துக்கிட்டு அதிலேருந்து டெவலப் பண்ணி கொடுக்கறது. இப்போ நான் வந்து என்ன செய்ய போறோம், இது சென்டர் பாயிண்ட் பை ஆப்ஷன்லயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கு. இப்போ அதே 3 ட்ரையாங்கிள் தான் வரைய போறேன். பட் இங்க என்னன்னா டிஃபால்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுது பாருங்க, சென்டர் ஆஃப் த பாலிகன். ஒரு சர்க்கிளோட சென்டர் எடுத்துக்கிட்டா 2 ஆப்ஷன் இருக்கு. அவங்க சென்டர் பாயிண்ட் வரும்போது 2 ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன் இஸ் inscribed in the circle, second is circumscribed. inscribed in the circle னா சர்க்கிள் அந்த சர்க்கிளோட பாத்துல கட் பண்ணும், பாயிண்ட்ஸா கட் பண்ணிக்கும். சர்க்கம்ஸ்கிரைப்டுனா சர்க்கிளுக்கு வெளியே டேஞ்சென்ட்டா கட் பண்ணும். இப்போ இன்ஸ்கிரைப்ட்ல வச்சு என்டர் பண்றேன். இப்போ பாருங்க அந்த ரேடியஸ் அந்த சர்க்கிளோட பாத்துக்குள்ளார கட் எடுக்குது பாருங்க. 7 சைடு சென்டர் and then inscribed. இப்போ பாருங்க சர்க்கிளோட என்ன ரேடியஸ்லயே கட் ஆகுது பாருங்க. இது வந்து இன்ஸ்கிரைப்டு மெத்தட். அதே 3 கொடுக்க போறோம். சேம் சென்டர் பாயிண்ட். இப்போ என்ன செய்யறோம், சர்க்கம்ஸ்கிரைப்ட் அதே ரேடியஸ் தான் நான் பிடிக்கிறேன். இப்போ பாருங்க ஷேப்பை வெளியில டேஞ்சென்ட்டா கட் எடுக்கும், ஷேப்பே டிஃப்ரெண்டா இருக்கும். இதான் இன்ஸ்கிரைப்டு சர்க்கம்ஸ்கிரைப்டுங்கிறது. சின்னதா அந்த சர்க்கிள்குள்ளார உள்ளார கட் எடுத்ததுன்னா இன்ஸ்கிரைப்டு, வெளியே கட் எடுத்துக்குச்சுன்னா சர்க்கம்ஸ்கிரைப்டு. 7 sides சென்டர் சர்க்கம்ஸ்கிரைப்டு. பாருங்க அதே ரேடியஸ், பேட்டர்ன் எப்படி வந்திருக்கு பாருங்க. யாராவது ஒருத்தர் பேசுங்கப்பா. என்ன 10ல இருந்து 7 ஆயிடுச்சு. ஆட்டோகேட் வேணுமா வேணாமா? ஓகே கவனிங்க. நெக்ஸ்ட் கேஸ் இது பாலிகன் ஓவர் பாலிலைன். பாலிலைன்ங்கிறது ஒரு கண்டினியூஸா ஒரே சீக்வன்ஸ் ஆஃப் ஒயர் கொடுக்கணும்னா நீங்க பாலிலைன் யூஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா கிளீனா வரைய முடியும். இப்போ பாருங்க லைன் பேட்டர்ன்லேயே தான் நான் வரைஞ்சிருக்கேன். கன்சிக்யூட்டிவ். இப்போ சாதாரணமா லைன்ல வரைஞ்சிங்கன்னா பாருங்க லைன்ல வரைஞ்ச பின்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, அதை பிக் பண்றேன், என்ன ஆகுது, தனியா இருக்கா. இதே பாலிலைன்ல வரைஞ்சது பாருங்க ஃபுல்லி செலக்டட். இப்போ வந்து ஒரு ஒயர் காம்பனன்ட்ஸ் வரைகிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். நீங்க 2Dல வரையணும், சிங்கிள் ஒயர் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் கொடுக்குறாங்க பாருங்க. தெரியுதா? இந்த மாடிஃபையர்ஸ் பை டிஃபால்ட்டா வந்துடுறது, லைன்ல கிடையாது. அடுத்தது பாலிலைனோட நெக்ஸ்ட் அட்வான்டேஜ், இப்போ வந்து லைனு ஆர்க்கு சேர்த்து வரையணும். நானு நீங்க எப்படி வரைவீங்க டக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்கப்பா. லைனையும் ஆர்க்கு சேர்த்து வரையணும், எப்படி வரைவீங்க? நார்மலா வந்து லைன்ல வரையும் போது லைன் தனியா வரைஞ்சிட்டு ஆர்க்குக்கு தனியா ஒரு கமாண்ட் கொடுத்து ஆர்க் தனியா கிரியேட் பண்ணணும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா லைன் பாலிலைன்ல லைன் தான் வந்துட்டு இருக்கு டிஃபால்ட்டா. எனக்கு கர்வ்டு ஷேப்ல ஒயர் தேவைப்படுது. இப்போ என்ன செய்வேன், ஆர்க் மோட் ஆர்த்தோ ஆஃப் பண்ணுங்க, F8 அழுத்துனீங்கன்னா ஆர்த்தோ ஆஃப்.
ஸ்ட்ரைட் லைன் இல்லாம பாருங்க zigzag எனக்கு வயர் வேணும். திரும்ப லைன் ஸ்ட்ரைட் லைன்ல வேணும். புரிஞ்சுதா? லைக் தட் we can make the line and arc. தட் இஸ் ஆர்க் அண்ட் லைன் வந்து கிளீனா ஒரே செக்மெண்ட்குள்ளாரே கொண்டு வரலாம். இது நம்ம லைன்ல வந்தீங்கன்னா இது உங்களுக்கு வராது. இதுல இன்னொன்னு உண்டு, ஃப்ளோ டைரக்ஷன் ஒன்று உண்டு. ஃப்ளோ டைரக்ஷனுக்கு நீங்க எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு இந்த ஒரு லைன் போட்டு திக்கான லைன் கொடுத்து முக்கோணம் போட்டு கொடுப்பீங்கல்ல. இப்போ எனக்கு லைன்ல நடுவுல ஒரு போர்ஷன் மட்டும் கொஞ்சம் மொத்தமா தெரியணும். இப்ப பாத்துங்க, நார்மலா வரைஞ்சிட்டு வரேன். பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் மொத்தமா தெரியணும். width அண்ட் half width ரெண்டு ஆப்ஷன்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. widthங்கிறது என்னன்னா by 2 நம்ம கொடுக்குற வேல்யூவை ரெண்டா பிரிச்சு எடுத்துக்கும். half widthனா into 2. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா widthக்கு w கொடுத்து போகணும். 2 கொடுத்துருக்கேன் பாருங்க, ஈக்குவலா கொடுக்குற பாருங்க. கொடுத்துருக்க வேல்யூவை ரெண்டா ஈக்குவலன்ட் ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். half width அதே 2 கொடுக்குற பாருங்க, அது டிவைடட் பை 2 இருக்கு. இப்போ நான் அதே 2 கொடுத்துட்டேன். புரிஞ்சுதா? திக்னஸ் காட்டலாம், லைன்ல திக்னஸ் காட்டலாம். அது ரெக்டாங்கிள் பாலி லைனுக்குள்ள ஸ்பெஷல். இதுல வந்து வச்சு என்ன சார், இதை வச்சு என்ன சார் நான் பண்ண போறேன்? இப்ப பாருங்க, width 1.5 ஃப்ளோ டைரக்ஷன் கொடுக்க போறேன் நான். ஒரு கரண்டோட ஃப்ளோ டைரக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல ஏர் எஃபெக்ட் மாதிரி எனக்கு வேணும். விட்டு தான், விட்டோ ஹாஃப் விட்டோ எடுத்துங்க. எவ்வளவு இருக்கு விட்டு? யாராவது ஒருத்தர் பேசுங்கம்மா, எவ்வளவு இருக்கு? 1.5 இருக்கா? அதோட 3 டைம்ஸ் நான் கொடுக்குறேன். இப்ப ஸ்டார்டிங் வித் மட்டும் 3 டைம்ஸ் எவ்வளவு இருக்கு? 4.5. எண்டிங் வித் 0 பண்ணுங்க, ஒரு முக்கோணத்தை உருவாக்குது. ஸ்டார்டிங் வித் நம்ம நார்மலா வைக்கிற பிளேஸ் பண்ற வித்தை விட 3 டைம்ஸ் ஏத்திட்டு எண்டிங் வித் 0 பண்ணி விட்டேனா, இப்ப பாருங்க ஃப்ளோ டைரக்ஷன் காட்டலாமா? ஃப்ளோ டைரக்ஷன் காட்டலாமா? ஹலோ, யாராவது ஒருத்தர் வாய் திறந்து பேசுங்கப்பா. இது மாதிரி பாலி லைன்ல விளையாடலாம். பாலி லைன்ல அடுத்த இன்னொரு கேம் என்னன்னா, பாருங்க லைன் வந்து ஆர்த்தோ ஆஃப்னா என்ன ஆங்கிள் வேணாலும் போகும். இப்ப இந்த ஒரு ஆங்கிள் வந்திருக்கு. நான் இந்த ஆங்கிள் கொஞ்சம் லெங்த் ஷார்ட்டா வரைஞ்சிட்டேன். எனக்கு இந்த லெங்த் வந்து ஒரு 100 mm மேல போகணும், இல்ல 50 mm மேல வரணும்னா கீழே லெங்க்னு ஒரு கண்ட்ரோல் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த லெங்க்ங்கிற கண்ட்ரோல் யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா தேவையான லெங்த் ஆட் பண்ணுங்க. பாருங்க, கடைசியா ஆப்ஜெக்ட் என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் லெங்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இது பாலிலைனுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது க்ளோஸ். இப்போ பாலிலைன் முடிஞ்சிடுச்சு. இப்போ மெயின் போர்ஷன்ஸ் யாருமே இங்க இல்ல. இப்போ வேற ஒருத்தர், யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் எடுக்கணும். யார் பேச போறீங்க? எனிஒன் கேன் கம் டு த லைன். சொல்லுங்கம்மா, யாராவது ஒருத்தர் லைனுக்கு வாங்க. புரிஞ்சுதா புரியலையா? கிளியரா இருக்கீங்களா இல்ல புரியலையா? எனக்கு புரிஞ்சதா புரியலையாப்பா? மௌனமா இருந்தா ஒன்றும் புரியல எனக்கு. புரியுது புரியலன்னு சொன்னாதான் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். நானு ஓகே சரி, பாத்துங்க, டைம் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது செக்மெண்ட்ஸ்ல ஆர்க்.
ஆர்க் இருக்கிறதுலே ஆட்டோடெஸ்க் அதாவது ஆட்டோகேட் ப்ராடக்ட்ஸ்லயே அதிகமான டிராயிங் மெத்தட்ஸ் கொண்ட இருக்க கமாண்ட்னா அது ஆர்க்கை தான் குறைக்கும். அது மொத்தம் 12 மெத்தட்ஸ் அதுல இருக்கு. நார்மலா பார்த்தா உங்களுக்கு தெரியாது. ஒரு ஆர்க் சாம்பிள் குறைஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஆர்க் கமாண்ட் ஏன்னு கொடுங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லுவேன் நானு. இந்த இடத்துல நான் செகண்டா ஒரு இன்னும் அடுத்த பாயிண்ட் பிடிக்கிறது வந்து செகண்ட் பாயிண்ட்னு சொல்றது. ஸ்டார்டிங் பாயிண்ட்னா ஆர்க் எங்கேருந்து ஆரம்பிக்கணுங்கிறது. செகண்ட் பாயிண்ட்ங்கிறது அது ஆர்க் எந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகணுங்கிறது. இதை செகண்ட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி என் பாயிண்ட் பிடிக்கிறோம். என் பாயிண்ட் எப்படி பிடிக்கிறோமோ அதை பொறுத்து ஆர்க் லீனியரா இருக்கோ கர்வேட்டிக்கா இருக்கோ இல்ல லைக் சர்க்குலர் பேசிஸா இருக்கோ அது அதே உருவம் எடுத்துக்கும். திரும்ப செய்யறேன் பாத்துங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், என் பாயிண்ட். நம்மளுக்கு எப்படி பேட்டர்ன் வேணுமோ நம்மளே பேட்டர்ன் வச்சுக்கலாம். இது 3 பாயிண்ட் மெத்தட்னு சொல்றது. இதுக்கு 3 பாயிண்ட்ஸ் தேவை. ஸ்டார்டிங் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், பாஸ் த்ரூ பாயிண்ட், அடுத்து ஒரு எண்ட் பாயிண்ட். இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆர்க்கை பிடிச்சிங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் தெரியும். அது நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வராது. பாத்தீங்கன்னா இது சென்டர் பாயிண்ட். ஆப்ஜெக்ட் அதே எடுத்துக்கும். அடுத்தது இந்த சென்டர் பாயிண்ட் ரெஃபரன்ஸா வச்சு இதை ஒமிட் பண்ணி நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ரெஃபரன்ஸா வச்சு பண்ணேன். செகண்ட் மெத்தட்ல எனக்கு செகண்ட் பாயிண்ட் தெரியாது. இப்ப நான் ஆர்க் ஸ்டார்ட் பாயிண்ட் சென்டர் கொடுத்துருங்க. இப்ப நான் செகண்ட் பாயிண்ட்க்கு பதிலாக சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட்டை பிடிச்சிங்க. இது வந்து ஸ்டார்ட் எண்ட் சென்டர்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது இங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இதுல பார்த்தா தெரியும். இது செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட்ல வந்து 3 பாயிண்ட்ல செகண்ட் பாயிண்ட் இருக்கும். இல்ல அதுக்கு பதிலாக செகண்ட் சென்டர் பாயிண்ட் வந்துடும். அடுத்தது ஆர்க் ஸ்டார்டிங் பாயிண்ட் சென்டர். இது ஒரு சென்டர் பிடிச்சிட்டோம், ரேடியஸ் கொடுத்துட்டோம், எண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு டிஃபைன்ட் ஆயிடுது. பட் எனக்கு எந்த ஆங்கிள் எண்ட் ஆகணும்னு தெரியாது. ஏன்னு கொடுத்தா ஆங்கிள் வரும். எந்த ஆங்கிள் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். இப்ப 220 டிகிரி பாருங்க. கர்வ் 220 டிகிரி. இந்த எப்படி 220 டிகிரிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க லைன் பாருங்க. இந்த ஆங்கிள் தான் 220 டிகிரி. இப்படி ஒரு லீனியர் கர்வ் எடுத்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் இதோட ஆங்கிள் எடுத்து பாருங்க. நான் நம்ம கொடுத்துருக்க டிஃபைன் பண்ண ஆங்கிள் அங்க வந்திருக்கும். இது வந்து ஆங்கிள்னு சொல்றது. ஆர்க் ஸ்டார்ட் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட். இப்ப ஒரு சென்டர் பாயிண்ட் கேப்சர் பண்றோம். ஆங்கிள். இப்ப வந்து கீழே ஒரு கண்ட்ரோல் கொடுக்குறாங்க பாருங்க. கண்ட்ரோல்ங்கிற கீபோர்ட்ல கண்ட்ரோல்ங்கிற கீ ஹோல்டு பண்ணீங்கன்னா ஆன்டிக் அதாவது நம்மளுக்கு ஆப்போசிட் சைடுல கர்வ் வரும் இது மாதிரி. அதே இது கண்ட்ரோலை விட்டுட்டு பிடிச்சிங்கன்னா கிளாக் வைஸ் போகும். இது கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் வரும். ஓகே. அடுத்தது ஆப்போசிட் மெத்தட். இப்ப இந்த சர்க்கிளுக்கு பேஸ் பண்ணி ஆர்க் நான் வரைய போறேன். ஆர்க் கொடுத்துங்க. இங்க என்ன இருக்கு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. சர்க்கிள், சென்டர், ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட். இது மாதிரியும் வரைஞ்சிக்கலாம். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு உங்களுக்கு, அதுக்காக காட்ட தான் இருக்கு. அடுத்தது ஆர்க்கு பழைய மெத்தட் தான். இப்ப பாருங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு பதிலா சென்டர் கொடுத்துடுறோம். இப்ப சென்டர் ஸ்டார்ட் ஆங்கிள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சேம் சென்டர் பாயிண்ட் நான் பிடிச்சிக்கிறேன். இட் மேபி எக்ஸிஸ்டிங் ஆர்க்ல கூட எடுத்துக்கலாம். இந்த ஆர்க்குக்கு வெளியே இன்னொரு ஆர்க் எனக்கு வேணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆங்கிள்க்கு ஏ கொடுத்தீங்கன்னா 180 டிகிரி போடுங்க. பாருங்க கட் ஆகுதா?
இந்த சர்க்கிளை இந்த ஆர்க்கை எக்ஸிஸ்டிங் ஆர்க்கை பேஸ் பண்ணி இன்னொரு ஆர்க்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுல வந்து என்ன செய்யறோம், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 180 டிகிரிக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் அந்த லைனை. ஸோ அந்த இடத்துல அதுக்கு ஆர்க்கு கட் ஆயிருக்கும். அப்படி இல்லையா இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்படி இங்கேருந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ எண்டிங் பாயிண்ட் தெரியாது. ஆர்க் சென்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரியாது. அப்போ என்ன செய்யறோம், கார்ட் லெங்த் எனக்கு எவ்வளவு மேக்ஸிமம் கார்ட் லெங்த் வரணுமோ அதை கொடுத்துக்கணும். இதான் மேக்ஸிமம் அதுக்கு. தட் இஸ் டயமீட்டர் லெங்த். டயமீட்டர் லெங்த் தான் எடுத்துக்காது. மொத்தம் இதோட 7வது மெத்தட் நான் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலா எல்லாரும் 4 மெத்தட் தான் நடத்துவாங்க. இதோட 7 மெத்தட் முடிச்சாச்சு. ஆர்க்லாம் பெருசு. அடுத்தது பாத்தீங்கன்னா எண்டு. தயவு செஞ்சு எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்குங்க. ஏன்னா வெளியில போய் கத்துக்கிட்டீங்கன்னா இது 8000 10,000 கொடுத்து கத்துக்கணும். தயவு செஞ்சு நோட்ஸ் இல்ல பாக்குற விஷயத்தையாவது ரெக்கார்ட் பண்ணி வைங்க, உங்களுக்கு அது சேஃப்டி. தென் இதுல பாத்தீங்கன்னா எண்ட் பாயிண்ட் வச்சு பண்றதுக்கு 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆங்கிள், டைரக்ஷன், ரேடியஸ், 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தடுக்குள்ளார வர ஆர்க் ஸ்டார்டிங் பாயிண்ட் பிடிச்சிட்டேன், எண்டிங் பாயிண்ட்டையும் பிடிக்கிறேன். ஆங்கிள் கொடுக்குறேன். இப்போ 45 டிகிரி வைக்கிற பாருங்க, 5 டிகிரி கொடுக்குற பாருங்க. லீனியர் ஆர்க், லைன் மாதிரி தான் அது வந்திருக்கும். ஆர்க் தான் லைன் மாதிரி இருக்கும். ஆங்கிள் இப்போ 60 டிகிரி கொடுக்குற பாருங்க. லைட்டா ஸ்லாண்டிங்கா வரும். லைட் ஸ்லாண்டிங்குள்ளார உள்ளார வரும். $125 டிகிரி கர்வேட்டிக்கா போதா? $180 டிகிரி பர்ஃபெக்ட் ஆர்க். அது இப்போ பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஆர்க். அந்த 2 பாயிண்ட் நடுவில் வந்திருக்கும். இப்போ நீங்க 180 டிகிரிக்கு மேல போனீங்கன்னா பல்ஜா இருக்கா, பல்ஜா மாறும். ஒரே ஒரு சாம்பிள்ஸ் காட்டுற பாருங்க. ஆர்க் ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், ஆங்கிள் 240 டிகிரி வைக்கிற பாருங்க. ஷேப்பே பல்ஜா போகும், சென்டர் பாயிண்ட் ஸ்கெட் பண்ணி போகும். இது ஆங்கிள் வச்சு வரைகிறது. ஆங்கிள் வந்து 5ல இருந்து 359 டிகிரி வரலையும் போகலாம். அது உங்களுடைய டிமாண்டை பொறுத்த விஷயம். ஆர்க் ஸ்டார்டிங் பாயிண்ட், நான் இப்போ எண்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஆங்கிள் தெரியாது, அதுக்கு பதில் என்ன செய்யறோம், டைரக்ஷன். பாருங்க, பை அட்ஜஸ்டிங் த மவுஸ் கண்ட்ரோல் ஷேப் வந்து எந்த டைரக்ஷனுக்கு வேணுமோ அதுக்கு அதே டெவலப் ஆகும். மாறுதா? இது டைரக்ஷன் சொல்றது. உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம். கடைசி மெத்தட், அடுத்த மெத்தட் ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், ரேடியஸ். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் பிடிச்சா யாராவது ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் த பாராமீட்டர் வி வில் கெட்? டயமீட்டரா? ஏன்னா டைம் இல்லை எனக்கு, அதனால நானே சொல்லிடுறேன். டயமீட்டர் கிடைச்சிடும். டயமீட்டர்ல பாதி ரேடியஸ். இப்போ ரேடியஸ்னு வரும்போது மினிமம் எல்பி அட் த ரேடியஸ் லெங்த். அந்த ரேடியஸ் லெங்த்தை விட கம்மியான லெங்த் எடுத்தீங்கன்னா அது வராது, ஆர்க்கே வராது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்க் வரல, பார்த்தீங்களா? இந்த ஆர்க் அதை விட கொஞ்சம் அதிகமாக போக போக லீனியன்சி ஆர்க்காக மாறிடும். பர்ஃபெக்டாக வேணா ப்ராப்பர் ரேடியஸ் பாயிண்ட் இது மாதிரி. இதில் கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா ஆப்போசிட்ல வருவார். வருது பாருங்க, இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் போது பல்ஜ் ஆயிடும். புரிஞ்சுதா? இது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கடைசியான ஆப்ஷன் இந்த மெனு பார்ல மட்டும் எடுக்கணும். மெனு பார்ல இந்த ஆப்ஷன் கண்டினியூ. இந்த ஸ்பெஷல் மெத்தட் கூட சொல்லலாம். ஏற்கனவே ஒரு பாயிண்ட் எனக்கு தெரியும், கடைசி பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஆர்க் ஒன்று வேணும், இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. கண்டினியூ பாருங்க. இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு இன்னொரு ஆர்க் வேணும், இங்க இருந்து எடுத்துங்க. புரிஞ்சுதா? யாரும் பதில் இல்ல, ரெஸ்பான்ஸ் இல்ல. பட் புரிஞ்சிருப்பீங்கிற கான்பிடன்ஸ்ல நான் அடுத்த ஸ்டேஜ் போறேன். ஆர்க் இஸ் ஓவர். அதே மாதிரி
உங்களுக்கு சாதாரணமா ஒரு சர்க்யூட் டயக்ராம் வரையும் போது ஒரு டெர்மினல்ஸ் காட்டணும். டெர்மினல்ஸ்க்கு என்ன செய்வீங்க? யாருக்காவது ஐடியா இருக்கா? டெர்மினல் சிம்பல் ஒரு சர்க்கிள் போட்டு அதுல வந்து ஃபில் பண்ணி கொடுப்பீங்களா? அதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. என்னது? ஹலோ, ஞாபகம் யாராவது ஒருத்தர் லைனுக்கு வாங்கம்மா. பாருங்க, லெட்லிஸ்ட் மெசேஜ்னாலும் போட்டுட்டு இருங்க. டோனேட்னு இருக்கா? டோனேட் என்னன்னா ஃபீல்டு சர்க்கிள்ஸ்னு சொல்றது. இதெல்லாம் யாரும் நடத்த மாட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா எலக்ட்ரிக்கல் கேட் வரும்போது லேசா நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுல டோனேட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேடியஸ் கொடுக்குறோம். இன்னர் ரேடியஸ் அண்ட் அவுட்டர் ரேடியஸ். இந்த ரெண்டு செக்மெண்ட்டுக்குள்ள இருக்க ஏரியா வந்து ஃபில் அப் ஆகி வரும். இது மாதிரி இல்ல எனக்கு ஃபுல்லா வேண்டாம், 0 பண்ணுங்க. என்ன ரேடியஸ்? இன்சைட் டயமீட்டர் 0. பாருங்க, இதான் நான் சொன்னேன் டெர்மினல் கனெக்ஷனா கொடுக்கறது. நார்மலா 2D வரையும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிளை போட்டு ஃபில் பண்ணி டெர்மினல் கனெக்ஷனா கொடுத்துருவோம். இந்த ஆப்ஜெக்ட் இப்போ பாருங்க 0, 5. அவ்வளவுதான், ஜஸ்ட் டெர்மினல் கனெக்டர். புரிஞ்சுதா? இல்ல எனக்கு ரொம்ப லைட்டா வேணும், அதுவும் பண்ண முடியும். 4.99 டோனட் 4.99 and then 5.01க்கு எனக்கு வேணும். பாருங்க, ரொம்ப மெலிசா ஒரு கம்மி மாதிரி வந்திருக்கு பாருங்க. தெரியுதா? 0.01 அவ்வளவு மைன்யூட்டா வேணாலும் வரையலாம் ஆப்ஜெக்ட். இது டோனட்னு சொல்றது. இப்ப வந்து உங்களுக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னா, யாராவது ஒருத்தர் அதாவது இப்ப எலக்ட்ரானிக் லெவல்ல இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இப்ப இருக்க மாடர்ன் சிஸ்டம்லாம் இப்ப வந்துச்சுன்னா ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பழைய எலக்ட்ரானிக் வேர்ல்டு என்ன, இப்ப இருக்க எலக்ட்ரானிக் வேர்ல்டு என்ன? ஒரே கொஸ்டின் தான். யாராவது ஒருத்தர் லைனுக்கு வாங்க. ஹலோ ஹலோ, சரி ஓகே, நானே சொல்லிடுறேங்க. பழசுல பாத்தீங்கன்னா நம்ம 80s 90sல பாத்தீங்கன்னா டெலிவிஷன்ஸை பொறுத்த வரையிலும் இந்தியன் மேக்ஸ் தான். மேஜர் வீடியோகான், சாலிடர், பிலிப்ஸ், இது மாதிரி லோக்கல் இந்தியன் கம்பெனி தான் இருந்துட்டு இருந்தது. 2000க்கு பிறகு வந்தது கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா சோனி, எல்ஜி, சாம்சங், சான்ஸ்வை, தாம்சன், இது மாதிரி சவுத் கொரியன் வெளிநாட்டு கம்பெனிங்க இந்தியாவில் டாமினேட் பண்ணி இப்ப இந்தியன் ப்ராடக்ட்ல எதுவுமே கிடையாது மார்க்கெட்ல. பிலிப்ஸ் ஒன்று தான் இருக்கு. பிலிப்ஸ் வீடியோகான் தான் இந்தியன் மார்க்கெட்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. மிச்சம் இது எல்லாமே இந்தியன் கம்பெனிஸே கிடையாது, அந்த அளவு இருக்கு. அப்ப வரும்போது இப்ப 90sல பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் 2008 சொல்றோம். ஆட்டோகேட் 2000ஸ்ல தான் நம்ம இந்தியாவில் வந்திருக்கு. பட் பழைய எலக்ட்ரானிக்ஸ் டெலிவிஷன்ஸ்ல இருக்கு. அப்ப சர்க்யூட் டயக்ராம்ல எப்படி போட்டிருப்பாங்க? யாருக்காவது ஐடியா இருக்கா? மேனுவல் ஸ்கெட்ச்னு சொல்றது. அது அந்த வயரிங் டயக்ராம், அந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம்ல மேனுவல் ஸ்கெட்சஸ்ல டிராஃப்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. மேனுவல் ஸ்கெட்சஸ்ல டிராஃப்ட் பண்ணாங்கன்னா என்னன்னா, பென்சிலை வச்சு வரைஞ்சி அந்த சிம்பிள்ஸை போட்டு அதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு அதை ஒருத்தர் டெஸ்ட் பண்ணுவாரு. அதை வந்து சப்போஸ் அது ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா திரும்பவும் டயக்ராமை மாத்தி இதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருந்தது. அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, சப்போஸ் டயக்ராம் அப்ரூவ் ஆனாலும் கூட ஹேண்ட்மேட் டயக்ராம் சொல்லுவாங்க, ஆர் மிஷின் மேனுவல் டிராஃப்டிங் சொல்றது. அந்த மேனுவல் டிராஃப்டிங் டயக்ராம்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிண்ட் அவுட் எடுத்து உள்ளார வச்சிருப்பாங்க. எப்படி? பிரிண்ட் அவுட் எடுத்து உள்ளார வச்சிருவாங்க. அது பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கும். இப்ப சாம்சங்கே எடுத்தீங்கன்னா இல்லையா கூட, சாம்சங் எந்த இயர் உள்ளார வந்துச்சுன்னு யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா மெசேஜ் போடுங்க பார்க்கலாம். சாம்சங் இந்தியாவுக்குள்ளார எப்போ தன்னுடைய ப்ரொடக்டிவிட்டி ஆரம்பிச்சாங்கன்னு தெரியலையா யாருக்கும்? 2000 சாம்சங் இந்தியான்னு சொல்லிட்டு சென்னை செக்ஷன்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க சின்ன அவங்க ஆரம்பிச்சல மொபைல் போன் செக்ஷன்ஸ்ல சின்னது, சாதாரண அனலாக் டெலிவிஷன்ஸ்ல ஆரம்பிச்சாங்க.
அப்ப அவங்களுடைய சர்க்கியூட்ஸ், அவங்களுடைய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சாம்சங் குரு தான் ஃபோன், ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இன் இந்தியா, சாம்சங் குரு. இன்னைய வரல ஸ்டாண்டர்ட் அது. நார்மல் கீபேட் ஃபேன்ல வந்துட்டு மினிமம் யூஸுக்கு லாங் லைஃப் கொடுக்கக்கூடியது அது சாம்சங் குரு. அதோட ஸ்கீமேட்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து ஆட்டோகேட் கிடையாது, பிடிஎஃப்ல வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் அந்த அப்போ சப்போஸ் இப்போ ஒரு ஃபோன் டிசைன் பண்ணும்போது என்ன செய்யறோம், ஆட்டோகேடுங்கிறோம், இ பிளான்ங்கிறோம், லாட் ஆஃப் ஸ்டிமுலேஷன் சர்க்கியூட்ஸ் இருக்கு, சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அப்ப கிடையாது. அப்ப என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு பேப்பர்ல போட்டு அந்த பேப்பரை பிரிண்ட் அவுட் வச்சிருப்பாங்க. அந்த சர்க்கியூட் சிம்பிள்ஸை எடுத்து உள்ளார கொண்டு வந்து நம்ம மாடிஃபை பண்ணிட்டு புது மாடல் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், டக்குன்னு சொல்லுங்க. அந்த பிடிஎஃப் இமேஜ் இருக்கு, இந்த பிடிஎஃப் இமேஜ் எடுத்து உள்ளார வைக்கணும். ஹலோ, அப்ப என்ன செய்யலாம்னா, பிடிஎஃப் இமேஜ் இன்சர்ட் பண்றதுக்கு ஒரு டூல்ஸ் இருக்கீங்க, நான் அதை வந்து லேசா காட்டுறேன். இங்க பாருங்க, பிடிஎஃப் அண்டர்லைன் ஒரு கண்ட்ரோல் இருக்கு. இந்த பிடிஎஃப் அண்டர்லே வந்து யூஸ் பண்ணி இமேஜ் உள்ளார கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு மேல அவங்க அந்த இருக்க சர்க்கியூட்டுக்கு மேலே நான் என்ன பண்ணலாம்னா, இப்போதைக்கு ஸ்கெட்ச்னு ஒரு கமாண்ட் இருக்குது, லிஸ்ட்லயே வராது. அதெல்லாம் ஸ்பெஷல் கமாண்ட்ஸ். நாங்களாம் வந்து 25 வருஷமா அதே லைன்ல இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும். ஸ்கெட்சிங் என்னன்னா, ஒரு லெஃப்ட் பட்டன் அழுத்தி விட்டுட்டு பாருங்க, இந்த இமேஜுக்கு மேலேயே நம்ம ஓவர் டிராஃப்ட் பண்ணலாம். ஓவர் டிராஃப்டிங் சொல்றது, பிடிஎஃப் இமேஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல ஓவர் டிராஃப்டிங் பண்றதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணணும். முடிச்சுட்டு எந்த இடத்துல போதுன்னு என்டர் தட்டுறீங்களோ அந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டா மாறும். இது லைன் செக்மெண்ட்ஸா இருக்கும். பாருங்க, இது லைனு, இது லைனு, இதெல்லாம் லைன் செக்மெண்ட்ஸா இருக்கும். எனக்கு அதெல்லாம் வேணாம், ஒரே லைனா வேணும். டைப்ல போயிட்டு பாலி லைனா வச்சு விட்டுருங்க. தெரியுதா, சிங்கிள் செலக்ஷன். இல்ல எனக்கு கொஞ்சம் ஸ்மூத் கர்வேட்டிக்கா வேணும், ஸ்ப்ளைன் போட்டு விடுங்க, எஸ்பி லைன். புரிஞ்சுதா? ஹலோ, இது வந்து இந்த இது ஸ்பெஷல் டூல்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே பிடிஎஃப் இமேஜஸ் இல்ல ஜேபாக் இமேஜஸ் இல்ல சர்க்கியூட் வந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட்டை மேல வச்சு இதை ஓவர் டிராஃப்ட் பண்ணி இமேஜா மாத்திடுவாங்க இந்த டூலை யூஸ் பண்ணி, ஸ்கெட்சை யூஸ் பண்ணி. இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டூலு, சின்ன சின்ன டூல்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ரிவிஷன் கிளவுட்னு ஒரு டூல் இருக்கு பாருங்க. ரிவிஷன் கிளவுட்னா நீங்க ஒரு சர்க்கியூட் போடுறீங்க, சர்க்கியூட்டை வந்துட்டு அப்ரூவலுக்கு அனுப்புறீங்க. கிளைண்ட் என்ன செய்யறாரு பார்த்துட்டு, கிளைண்டோ இல்லை நம்ம செக்கிங் இன்ஜினியரோ பார்த்துட்டு, உங்க செக்கிங் இன்ஜினியரோ பார்த்துட்டு இங்க தப்பு இருக்கு, இது தப்பு இருக்கு, இதை மாத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லி ரன் ஆஃப் பண்ணி அனுப்புறாரு. இப்ப நீங்க என்ன செய்வீங்க, அதுக்கு பேர் என்ன? ஹலோ, ப்ளீஸ் கம் டு த லைன். யாரோ ஒருத்தர் வாங்க, சொல்லுங்க. ரிவிஷன்ஸ் சொல்லுவோம் நாங்க அதை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு டயக்ராம் போட்டு அனுப்புறோம், அது ஃபர்ஸ்ட் சப்மிஷன், அது வந்து உடனே அப்ரூவ் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த என்ஜினியர். என்ஜினியரோட டிமாண்ட்ஸ் இல்ல நம்ம டிசைனரோட தப்பு ஹியூமன் எரர் பேஸ் பண்ணி மாறும். அதுக்கு ரிவிஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி சேஞ்சஸ் பண்ணி பண்ணி நீங்க வந்து ஒரு இடத்துல நிறைய செய்யறீங்க. அப்ப வந்து ஒரு சேஞ்சஸ் ரிவிஷன் கிளவுட்னு ஒன்று இருக்கு. நீங்க எந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்கிறது கஸ்டமர் பார்க்கணும். பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு கூட தெரியாதுல்ல, நீங்க பாடல அதே டயக்ராம் திரும்ப அனுப்பிச்சா. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு டூல் இருக்கு கால்ட் ரிவிஷன் கிளவுட். நீங்க வந்து ஒரு டயக்ராம் சேஞ்சஸ் பண்றாங்க, அந்த இடத்துல மாத்தி கொடுக்குறோம் நம்ம. இது மாதிரி பாருங்க, வருதா? திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிவிஷன் கிளவுட். ஒரு டயக்ராம்ல எந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிருக்கோங்கிறதுக்கு பாக்குறது இது. மவுஸ் கிளிக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். சப்போஸ் இதுல எனக்கு ரொம்ப சின்னமா இருக்கு, இங்க பாருங்க, ஆர்க் லெங்த் 0.5 இருக்கு, 3 வைக்கிற பாருங்க. முதல்ல இந்த ஆர்க்குக்கு இப்ப இருக்கு பாருங்க, பெருசா வந்திருக்கா? இன்னும் கூட ஆர்க் லெங்த் அதிகமா வேணும், போல்டா தெரியணும்.
மாடலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணீங்கப்பா. அவுட்புட் தான் நான் காட்ட முடியும். நெக்ஸ்ட் கேஸ் எனக்கு ரெக்டாங்குலராக வேணும் அதே பேட்டர்ன், இல்லை பாலிகனல் ஷேப். இது மாதிரி காட்டலாம் நிறைய, அதாவது சேஞ்சஸ் நிறைய இருந்திருக்கும் பட்சத்தில். இல்லை ஃப்ரீ ஹேண்ட்னா நான் ஏற்கனவே பண்ணி சொல்ல மாதிரி தான். இப்போ பாருங்க, நம்ம கிளிக் பண்ணிட்டு நவர தானாவே அது ஷேப் வந்துட்டு இருக்கும். ஸ்டைல், அப்பியரன்ஸ் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல்னா அது மாதிரி லைனாக இருக்கும். கலிகிராஃபி பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க, ஜஸ்ட் ஒரு வித் லைன் வித்தோட வருதா. இது வந்து ரிவிஷன் கிளவுடுன்னு சொல்றது. இல்லை அது மாற்றணும்னா அந்த ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணீங்கன்னா எடிட் ஆகும். இது ரிவிஷன் கிளவுடு. இது வந்து எந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணியிருக்கோங்கிறத ரவுண்ட் பண்ணி காட்டுவாங்க கிளைண்ட்டுக்கு. இல்லை கிளைண்ட் இல்லை செக்கிங் இன்ஜினியருக்கு ரவுண்ட் பண்ணி காட்டி இந்த இடத்துல நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் சொல்லியிருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு பாருங்க மாதிரி காட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். ஒரு பார்ட் ஆஃப் த சர்க்யூட் டெம்பரவரியாக நான் மறைச்சு பிரிண்ட் அவுட் எடுக்கணும், இல்லை மறைச்சு கஸ்டமருக்கு சப்மிட் பண்ணணும். முடியுமா அது மாதிரி? சொல்லுங்கப்பா. இங்க ஒரு டூல் இருக்கு பாருங்க, வைப் அவுட். எந்த இடத்துல எனக்கு இப்போதைக்கு தேவையில்லையோ அந்த இடத்துல ஒரு பவுண்டரி மாதிரி போட்டு விட்டு என்டர் பண்ணுங்க. பாருங்கப்பா, லைன் வரைகிற மாதிரி தான் அதுவும். ஆனால் எந்தெந்த ஏரியா எனக்கு தேவையில்லை, இப்போ டிஸ்பிளே பண்ண வேண்டாமோ அந்த ஏரியாவுக்கு நான் ஒரு பவுண்டரி மாதிரி போட்டு ஸ்கெட்ச் பண்ணிட்டு என்டர் தட்டி விட்டோம்னா இட் வில் பி கிரியேட்டிங் சம் அது வைப் அவுட்டுக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் அதை ஹைட் பண்ணிடும். சப்போஸ் எனக்கு தேவையில்லை செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இது டெம்பரவரியாக ஒரு ஆப்ஜெக்ட் மறைக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் வைப் அவுட். இங்க இருக்கு பாருங்க வைப் அவுட். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டூல்ஸ் பேஸ் மாடிஃபயர்ஸ். இப்போ 3 நிமிஷம் தான் இருக்கு, 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் தான் டைம் இருக்கும். பேஸ் மாடிஃபயர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஏன்னா இப்போ நிறைய பேர் இன்னைக்கும் ஐ திங்க் வரலன்னு நினைக்கிறேன், நாளைக்கு எடுப்போம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பி, எரேஸ், மூவ், காப்பி. இப்போ நடத்திட்டு அடுத்தது நான் வரேன். எரேஸ்னா ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு தேவையில்லை, செலக்ட் பண்ணுங்க, டெலிட் பண்ணுங்க, தானாவே போயிடும். இல்லை சார் எனக்கு தெரியல, ஒர்க் ஆகல, ரைட் கிளிக் பண்ணுங்க, இங்க இருக்கு பாருங்க என்ன ஆப்ஷன் வந்திருக்கு, எரேஸ். இந்த எரேஸ்ங்கிற ஆப்ஷன் பிக் பண்ணீங்கன்னா போயிடும். இதே மெனு வைஸ்ல போய் நான் வந்து இல்லை எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டாரா சார்னா இங்க இருக்கு பாருங்க இந்த ஐக்கான், அதோட ஐக்கான் இங்க வச்சிருக்காங்க பாருங்க. அப்படி இல்லையா ஹோம்ல இருக்கும் பாருங்க, இது இல்லைன்னா மாடிஃபைல வச்சிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எரேஸ், ஷார்ட்கட் ஏ கொடுங்க. ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் எனக்கு தேவையில்லை, இது மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு மொத்தமா தேவையில்லை, ஒரு குரூப் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தேவையில்லை, அப்படியே பல்கா எடுங்க அந்த ஜோனை. இதுக்கு பேர் செலக்ஷன் செட் மெத்தட்ஸ்ன்னு சொல்றது. இது அப்புறமா இன் டீடைல்ஸ் சொல்றேன், இதை குறிச்சிங்க. மோர் தென் ஒன் சிங்கிள் எலிமெண்ட் வேணும் அது மாதிரி எடுங்க. ப்ளூ கலர்ல வந்துச்சுன்னா விண்டோஸ்னு அர்த்தம், அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஏரியா மட்டும் செலக்ட் ஆகும். அதே இது ஆப்போசிட்ல கிரீன் கலர்ல வந்துச்சுன்னா கிராசிங்னு அர்த்தம், லைன் டச் ஆனாலும் எடுத்துக்கும். இப்போ இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தேவையான சில ஆப்ஜெக்ட்ஸும் அதுல சேர்ந்து செலக்ட் ஆயிருக்கு, அதுவும் எனக்கு திரும்ப ரெக்கவர் பண்ணி அனுக்கணும். எப்படி எடுப்பீங்க, யாராவது ஐடியா சொல்லுங்க. தெரியலையா? அண்டு கொடுத்து எடுக்கலாம். அண்டுனா யூ கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா ரெக்கவரி ஆயிடும். எந்த கமாண்டுமே ரெக்கவர் பண்ணலாம் யூ. அப்படி இல்லைன்னா ஊப்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்கு, எரேஸ்க்குள்ள ஸ்பெஷல் கமாண்ட் ஊப்ஸ். பாருங்க எரேஸ் பண்ண செக்மெண்ட் திரும்ப வந்திருக்கு பாருங்க. பட் ஒரு கண்டிஷன் உண்டுங்க,
கண்டிஷன் உண்டுமா? எரேஸ் கமாண்ட் கொடுத்து அடுத்த கமாண்டா இதாக இருக்கணும். அப்படின்னா ரெக்கவர் பண்ணலாம். ஒரு 3 கமாண்ட் 5 கமாண்டுக்கு அப்புறம் என்னன்னா இந்த ஆப்ஜெக்ட் வராது. அண்டோ பண்ணி தான் எடுக்கணும். யூ கொடுத்து தான் எடுக்கணும். கண்ட்ரோல் இசட் இல்லைன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்து தான் எடுக்கணும். புரிஞ்சுதா? அடுத்தது லொக்கேட் பண்ணணும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு காம்போனன்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும். அதுக்கு மூவ் எம்னு கொடுத்தீங்கன்னா வரும். இல்லாட்டி மாடிஃபைல இருக்கு பாருங்க கீழே மூவ் கீழே இருக்கு பாருங்க 4 பக்கமும் ஏற மார்க் கொடுத்து மூவ் டூல் எம்னுக்கு சிம்பிளா எம் கொடுத்துடுங்க. ஒரு ஆப்ஜெக்ட்னா இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு தேவையில்லை இல்லை நவுத்தணும் இந்த பாயிண்ட்டுக்கு தேவையில்லை. சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் எடுத்துக்கலாம். ஒரு சோர்ஸ் டு ஒரு டெஸ்டினேஷன் ஒரிஜினலி நான் வந்து போயிடும் இதுல. அடுத்தது ஒரே காம்போனன்ட் மாதிரி இன்னொரு காம்போனன்ட் வேணும். நான் ஏற்கனவே நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பாத்துங்க என்னது காப்பி டூப்ளிகேட்டிங் பண்றது. பட் ரேண்டமா எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி எனக்கு காம்போனன்ட் வேணும். ஒரு பேஸ் பாயிண்ட் கேட்கும். எந்த பாயிண்ட் வேணாலும் பேஸ் பாயிண்ட் பிடிக்கலாம். சென்டர் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் அது மாதிரி பிடிச்சிட்டு எங்க வேணுமோ எடுத்து வச்சுங்க. இது மாதிரி 1 to மல்டிபிள் காப்பி. அப்படி இல்லை எனக்கு 1 to 1 தான் வேணும். எஸ்கேப் பண்ணிடுங்க. தானே கட் ஆயிடும். இல்லை எனக்கு வரிசையா வேணும். ரேண்டமா இல்லாம வரிசையா வேணும். ஆர்டரா வேணும். பேஸ் பாயிண்ட் முடிச்ச பிறகு இங்க பாருங்க என்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அரே இருக்கா? எந்த ஆங்கிள் என்ன லெங்க்த்ல எடுக்கிறோமோ அதுக்கு ஈவனா அதே ஸ்பேஸ் எடுத்துக்கும். இது அரே மோடுன்னு சொல்றது. அடுத்தது சிங்கிள். இது வந்து பேஸ் கமாண்ட்ஸ்னு சொல்லுவோம். யாருக்காவது பிரச்சனைகள் இஷ்யூஸ்? Shall I stop now? ஹலோ யாராவது ஒருத்தர் லைனுக்கு வாங்கப்பா. 2 பேர் தவிர யாருமே லைனுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அஸ்வின் அண்ட் பாலமுருகனை தவிர. எனி அதர்ஸ் ப்ளீஸ் கம். கொஞ்சம் டைம் ஷார்டேஜ்னால வேகமாக தான் நான் எடுத்தேன். ஐ எம் அக்செப்டட். பட் பார்த்துங்க. இல்லைங்கோ சொல்லுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? No, sir. என்னங்க? No, sir. ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு பார்ப்போம். வேற யாருக்காவது டவுட்ஸ் இருந்தால் மெசேஜ் போட சொல்லுங்க. வேற யாராவது டவுட்ஸ் இருந்தாலும் மெசேஜ் போடலாம். சாஃப்ட்வேர் இருக்கா இல்லைங்கோ உங்கள்கிட்ட? இல்லைங்கோ பீட்டர் பிளக் லைன் இல்லை. ஓகே எனி அதர்ஸ்? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் சின்ன சாஃப்ட்வேர். இது ஆட்டோகேட் ரொம்ப பெருசு. நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும் 2D பொறுத்தவரையில். அதனால கொஞ்சம் அதிகமான கண்டென்ட்ஸ் இருக்கும். கண்டென்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு கொடுப்பேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எனி அதர்ஸ் ப்ளீஸ்? எனி அதர் ப்ளீஸ்? Okay, we will see you tomorrow.